கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ரங்கராஜ் பாண்டே தந்தி டிவில இருந்து விலகிட்டாருங்க. கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலியமா தமிழ்நாடு மக்கள் மனசுல நிறைய இடம் பிடிச்சிட்டாரு. அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள்னு சொல்லிட்டு யாருமே விட்டு வைக்காம அதிரடி கேள்விகள் மூலியமா ஒவ்வொருத்தவங்கள பத்தியும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல பாலமா அமைஞ்சிருந்தாரு. திடீர்னு தந்தி டிவில இருந்து விலகினதுக்கு அப்புறம் ரங்கராஜ் பாண்டே பத்தி நிறைய வதந்திகள் வர ஆரம்பிச்சது. அவர் கட்சியில போய் சேர போறாரு, இல்ல வேற நியூஸ் சேனல்ல போய் ஜாயின் பண்ண போறாரு, இல்ல அவரே புதுசா சேனல் ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அவரை பத்தி மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. பாண்டே தந்தி டிவில இருந்து விலகினதுக்கான காரணத்தை பத்தியும் அவரே ஒரு வீடியோல தன்னுடைய Facebook மூலமா மக்கள் கிட்ட சொல்லியிருந்தாரு. என்னை ராஜா மாதிரி வச்சிருந்தாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாவும் கம்ஃபர்டபுளாவும் ஒர்க் பண்ணேன். தந்தி டிவியை பத்தி நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே சூப்பர் சேனல். எனக்கு தான் நான் ஏதாவது புதுசா பண்ணணும், இந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் வெளியில வந்தேனே ஒழிய அவங்க என்னை வெளில போக சொல்லவே இல்லை அப்படின்னு தந்தி டிவியை பத்தி பெருமையாவும் பேசியிருந்தாரு. இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தந்தி டிவில இருந்து விலகினதுக்கான காரணத்தை சொல்லிட்டேன், ஆனா அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நிறைய வதந்திகள் வந்துட்டு இருக்கு. பிஜேபி கட்சியில போய் சேர போறேன், இல்லனா சன் நியூஸ், காவேரி இந்த மாதிரி நியூஸ் சேனல் எல்லாம் போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. நான் இன்னும் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. வேற ஏதாவது புதுசா பண்ணி மக்களுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். என் டேபிள்ல நிறைய வாய்ப்புகள் வைக்கப்படுது. நான் இன்னும் எதுவுமே நான் எடுக்கல. ஆண்டவனா பார்த்து எதை கொடுக்குறாரோ அந்த இதுல நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில நான் எந்த கட்சியிலுமே போய் பேசல, எந்த கட்சிக்கும் போகணும்னு ஆசையும் கிடையாது. அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. தலைவர் சொல்ற மாதிரி ஆண்டவன் என்ன கொடுக்கறானோ அதை தான் எடுக்க முடியும். நான் கொடுக்கறத கண்டிப்பா கொடுப்பான், யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்றது மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கட்சியில போய் சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேணாம். அந்த மாதிரி எந்த விதமான ஐடியாவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட டிவி சேனல்கள் இருக்குதுங்க. அதுல ரங்கராஜ் பாண்டேவை வேலைக்கு எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்க போறதாகவும் சொல்லப்படுது. தந்தி டிவில ரொம்ப ராஜா மாதிரி இருந்தவர் ரங்கராஜ் பாண்டே வேற சேனலுக்கு போனா அதே கம்ஃபர்டபுள், அதே சுதந்திரம் அவருக்கு இருக்குமா என்னன்றது தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டுக்கு இன்னும் 7-8 சேனல் அடுத்த பார்லிமெண்ட் சட்டசபை எலெக்ஷனுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 7-8 சேனல்கள்ல ஒண்ணு ரங்கராஜ் பாண்டேவோட ஓன் சேனலா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை டைரக்டா சொல்லாம 7-8 சேனலுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூசுகமா சொல்லியிருக்கிறாரு நம்ம பாண்டே. பாண்டே அவரே ஒரு பிராண்டா இருக்கிற காரணத்தினால அவர் ஒரு சேனல் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நல்ல விதமா தான் போகும். அது மட்டும் இல்லாம தன்னோட வீடியோல மக்களுக்கு நிறைய நன்றிகளும், மக்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அன்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ், அக்கறையான விசாரிப்புகள்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா தான் எடுத்துக்கிறோம். எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸும் ஒரு வரைமுறைக்குள்ளதான் இருக்கு, எதையுமே அதை தாண்டி வெளியில போகல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா அடுத்து நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட தான் சொல்லுவேன், அதுதான் நான் உங்களுக்கு செய்யற நியாயமா இருக்கும். உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம ரங்கராஜ் பாண்டே. சோ நம்ம ரங்கராஜ் பாண்டே அடுத்து புது சேனல் ஆரம்பிக்கிறாரோ இல்ல வேற ஏதாவது புது விதமான விஷயங்கள்லாம் செய்யறாரோ அது கண்டிப்பா மக்களுக்கு நலனா தான் அமையும்ன்றதுல சந்தேகமே இல்ல. அவருடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.